8வது பாடம். ஆன்மாவின் இயல்பு சார்ந்ததன் வண்ணமான தன்மை. இரண்டு விதமான சேர்க்கைகள் ஆன்மாவுக்கு. ஒன்று ஆணவ சேர்க்கை, இன்னொன்று சிவத்தின் சேர்க்கை. இன்னும் சொல்ல போனால் சித்தாந்தர்கள் என்று சொல்வார்கள், ஆணவத்தினுடைய செயற்கை எனவும் சிவத்தின் சேர்க்கையை இயற்கை எனவும் சொல்லி காட்டுவார்கள். என்றால் அறிவுடை பொருளோடு சேர்வது இயற்கை, அறிவுடை பொருள் சடப்பொருளோடு சேர்வது செயற்கை. கலப்பினால் ஒன்றாக முடிகிறது. இப்ப ஆணவத்தோடு கூடி பசுத்துவத்தோடு கூடி இருக்கிற பொழுது ஆன்மாவுக்கு பசுன்ற பெயர். பசுத்துவம் என்று ஆணவத்துக்கு பெயர் வந்ததே கட்டுப்படுத்துவது என்கின்ற அர்த்தத்தில் தான் வருகிறது. ஆன்மாவை ஒரு கட்டுப்பட்டு இருக்கும்படி செய்து விடுவது. அந்த செய்தியை இந்த பாட்டில் 19வது பாடல்ல 18வது பாடல்ல விசாரித்தார். ஆன்மாவின் இயல்பு பசுத்துவத்தோடு கூடி பசு எனவும் சிவத்துவத்தோடு கூடி சிவன் எனவும் நிற்கும் என்று சொல்லுகிறீர்களே, எனக்கு புரியல அப்படின்றார். வீட்டில் ரொம்ப மோசமா இருக்கிற ஒரு நிலைமையும் இருக்கிறது, மிக உயர்ந்த நல்ல நிலைமையும் இருக்கிறது. எப்படி ரெண்டும் முன்னுக்கு வருதுன்றது, ஒரு பொருளுக்கு இந்த இரண்டு நிலையும் வருவது என்பது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது என்று அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். நிற்குமாறு என்னை என்று சந்தேகப்படாமல் இருப்பதற்காக இந்த ஆன்மாவுக்கு இயல்புல ஒரே தன்மை தான், சார்ந்ததன் வண்ணமான தன்மை. இந்த சார்ந்ததன் வண்ணமான தன்மை இருக்கிறபடியினாலே எந்த பொருளோடும் ஆன்மா சாரும் என்றும் அந்த சார்ந்த பொருளின் தன்மையாக அது இருக்கும் என்பதும் பொதுவாக முடிந்துவிடும். அப்போ ஆணவத்தோடு சார்ந்த வழி ஆணவ நிலையிலேயும் சிவத்தோடு சார்ந்த வழி சிவத்தின் நிலையிலேயும் இருப்பதற்கு என்ன தடை? சார்ந்ததன் வண்ணம் தன்மையால் எல்லா பொருள்களின் தன்மைகளும் ஆன்மாவுக்கு உள்ளது. எந்த பொருளோடு சேர்கிறதோ அந்த பொருளின் தன்மையை ஆன்மா பிரதிபலிக்கிறது. வெண்பளிங்க சென்னூர் கோத்தால் அதன் செம்மை புறம்பே தோன்றுமாறு போல ஆன்மாவோடு ஆணவம் சேர்ந்தால் ஆணவத்தின் தன்மை தெரிகிறது. இந்த சார்ந்ததன் வண்ணமான தன்மை என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டால் ஆன்மா எந்த பொருளை சார்ந்தாலும் அந்த பொருளின் வயப்பட்டு அதே அளவிலே ஆணவங்கிறது. அப்புறம் கண்ணன் காரணமாக மாயாமலம் வருகிறது. அப்ப தத்துவ கூட்டத்தோடு சேர்ந்தால் தத்துவமயமாக இருக்கிறது. ஆணவம் தத்துவங்களோடு சேர்ந்துதான் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டுமே தவிர தனித்து நின்று செய்வதில்லை. அப்ப தத்துவ கூட்டத்தோடு சேர்ந்த வழி ஆன்மா தத்துவமயமாக ஆகிவிடுகிறது. எந்த பொருளோடு ஆன்மா சேர்கிறதோ அந்த பொருள் மயமாக அது ஆகிறது. அது காரணம் அதனுடைய சார்ந்ததன் வண்ணமான தன்மை தான். இருக்கிறது ஒரே தன்மை தான், வேறு வித்தியாசமான தன்மை இல்லை. ஒரு பொருளுக்கு இருவேறு தன்மையுள்ளதாகமானு கேட்காதேன்றார்.
ரெண்டு பேரும் தன்மை இல்லை, ஒரே தன்மை தான். அதாவது சார்ந்ததன் மண்டலமாக இருக்கக்கூடிய தன்மை. அந்த தன்மைக்கு எந்த பொருள் எதிர்க்க வருகிறதோ, எந்த பொருள் இடையீடாகிறதோ அதை வைத்து அந்த பொருளின் தன்மையை ஆன்மா அடைந்து விடுகிறது. அதுதான் இங்க ஒரு பரிசீலனை பண்ணி சொல்றேன். நல்ல அருமையான பாடல். பின்னால் அவர் எழுதியிருக்கிற உரையும் ரொம்ப சில விளக்கங்களெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஆதலினால் எவ்வுருவை பாதித்தான், எவ்வுருவைன்னு இருக்கும், லெவ்வுருவைன்னு எழுதணும். லா கொண்டு அந்த லா கொண்டு வச்சிருக்காங்க இந்த உரையத்துக்கு. ஆதலினால் எவ்வுருவை பாதித்தான், சிவன் அந்த அந்த ரூபமெல்லாம் சிவரூபமாகும். ஆதி சிவன் வியாபகன் ஆதரி எந்த உருவை பாவிக்கின்றானோ அந்த ரூபமாக இந்த ஆன்மா ஆகிவிடும். அந்த ரூபம் எல்லாம் சிவரூபமாகும். ரெண்டு செய்திகள் அதுல சொல்லப்படுது. ரெண்டும் ஒன்றாக சேர்த்து சொல்லப்படுது. தனித்தனியா பிடிச்சா வெவ்வேறு பொருளா போயிட்டு எவ்வுருவை பாதித்தான் சிவன், சிவன் எவ்வுருவை பாதித்தான் அந்த அந்த ரூபமெல்லாம் சிவரூபமாகும். எந்த உருவை பாதித்தாலும் அந்த ரூபங்கள்லாம் சிவரூபமாகும். சிவன் சர்வ வியாபகன். இதுவரை நம்ம படித்ததில் அதுதான் தெரிஞ்சிருக்கோம். சிவன் சர்வ வியாபகன் என்று சொன்னால் அந்த பொருள் எல்லாம் சிவனுடைய வியாபகத்துக்குள்ள அடங்கிய வியாபியம் தானே. உள்ளே அந்த பொருள், புறத்தே சிவ வியாபகம். அதே ஒரு பொருளை பாவிக்கிற பொழுது ஜீவரானது சிவமாக பாவிக்கின்ற பொழுது புறத்தில் இருக்கிற வியாபக சிவன் தான் அதுக்கு வரும். அது உள்ளே இருக்கிற அந்த பொருள் தன்மை தோன்றார். ஏனென்றால் இது எதை பாதிக்கிறதோ அதுதான் அதிலிருந்து எடுபடும். இப்போ மாயா மரத்தோடு கூடி இருக்கிற பொழுது நம்ம போல இருக்கிற சகலர்களுக்கு ஒரு பொருளை பார்க்கிற பொழுது நாம் இது யானை, இது குதிரை, இது மரம், இது வீடு என்று அப்படி பார்க்கிறோம். அப்ப அதுதான் தெரியும். ஞானிகளுக்கு எல்லாம் சிவமாக தெரிகிறது. ஏன்னா சிவன் சர்வயாபகனானதுனாலே இறைவனுடைய சர்வயாபக தன்மையிலே எல்லாம் அடைந்து விடுகிறது. வியாபகம் புறத்தே இருப்ப வியாபியம் அகத்தே இருக்கிறது. ஆனால் இது எதை பாவிக்கிறதோ அந்த பாவனைக்குரியதாகத்தான் அதற்கு தென்படுகிறது. அதனால்தான் ஞானிகள் உலகத்தில் எப்பொருளையும் சிவமாக பார்க்கிறார்கள். இந்த கருத்து அடிப்படையாக வச்சுதான் நீ அன்றி ஒன்று இல்லை என்ற திருவாசகம். அதுதான் நீயால் பிரிதுமற்று இன்பை. சர்வ வியாபகமாக இருக்கின்ற சிவனுக்குள்ளே எல்லா பொருளும் அடங்கி விடுகின்ற காரணத்தினாலே அது வியாபியமாக இருக்கிற பொருளை பற்றிய நோக்கம் பார்க்கின்றவர்களுக்கு இல்லை. பாவனை பண்ணுகிறவன் அந்த வியாபியமாக இருக்கிற பொருளை பாவனை பண்ணாமல் வியாபகமாக இருக்கிற சிவத்தை பாவனை பண்ணுகிறதுனாலே பார்க்கின்றவனுக்கு சிவத்துவம் தான் தெரிகிறதே தவிர அதுக்குள்ளே இருக்கிற அந்த பொருள் தன்மை அவனுக்கு தெரியாது. பார்க்கின்ற
பார்க்கின்றவனுடைய பார்வையிலே அவனுடைய பாவனையிலே என்ன நிகழ்கிறதோ அந்த நிகழ்கின்ற பாவனைக்கு அந்த பொருளிலேயும் இடம் இருக்கிறது. யாதொரு பொருளை சிவமாக பாவித்தால் அந்த பொருள் சிவமாகவே அவனுக்கு தோன்றுகிறபடியினாலே அவனிடத்திலே சிவத்துவம் தான் விளக்குகிறதே தவிர வேறு எதுவும் தோன்றான். அது காரணம் சிவம் அங்கே இருக்கிறபடியினார். சிவம் அங்கே இல்லைன்னு சொன்னா இவன் பாவிக்கின்ற எந்த பொருளிலேயும் சிவத்தை பார்க்க முடியாது. அப்படி இல்லாம எல்லா பொருளும் சிவனுடைய வியாபாரத்தில் அடைந்திருக்கிறபடினாலே சிவன் இவனுடைய பாவனைக்கு அகப்படுகிறான் அந்த பொருளின் மூலமாக. பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கவர நிறைகின்ற பரிபூரணானந்தம் அப்படின்ற வார்த்தைகள்ல இதை வச்சுதான் சர்வ வியாபகனாகிய சிவத்தினுள்ளே எல்லா பொருளும் அடங்கி விடுகின்றபடியினாலே யாரொருவன் சிவமாக ஒரு பொருளை பாவிக்கிறானோ அவனுக்கு சிவமே தோன்றும், பிற பொருள்கள் தோன்றாது. பலமுறை இந்த உதாரணங்களை லௌகிகத்தில நடைமுறைகளிலேயும் வைத்து பார்த்திருக்கணும். நானே சொல்லியிருக்கிறேன் உங்களிடத்துல. ஞானிகளினுடைய பார்வையினுடைய வித்தியாசம் வேறு, நாம் பார்க்கிற பார்வை வேறு. அவர்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், நம்மையும் சிவமாக இறைவனாக பார்க்க போகிறார்கள். எதிரில் இருக்கிற பொருள் ஒரு உயிருக்கு தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு ஆன்மாவுக்கு தோன்றுகிறது என்றால் அந்த கண்ணின் கருமணியிலே அந்த பாவையிலே அந்த பொருளினுடைய பிம்பம் விழுகிறது. அப்பதான் உங்களுக்கு அந்த பொருள் இன்னது என்ற அடையாளம் அறியப்படும். ஒரு கொலை கேஸ்ல ஒருத்தனை கொலை செய்தான். எதிர்க்கு இருந்தவன் ஒரு கேமராவில் அந்த கொலை நடந்த நேரத்தில் படத்தை பிடிச்சிருக்கான். கொலை செய்தவன் யார் என்று அவனை அடையாளம் காண வேண்டும். ஆனால் அவனுடைய முதுகு பக்கத்தில் பின்னால் இருந்து அவன் எடுத்திருக்கிறான் வெளியில இருந்து. அப்ப அவன் எடுத்த போட்டோல கொலை செய்யப்பட்டவன் எதிரில் தான் இருந்திருக்கான். அவனுடைய படம் விழுந்திருக்கிறது. அவனுடைய கண்ணில் இருக்கிற கருமணியில அவனை கொலை செய்தவன் இருக்கிறானே அவனுடைய பிம்பம். இதை வச்சுதான் அந்த கேஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வழக்கு விவகாரத்தில் வரும். இந்த அடிப்படையை வச்சு ஒரு சினிமாவும் எடுத்துருக்கோம். அதே கண்கள் நமக்கு இந்த கண்ணுல அவனுடைய எதிர் உருவம் தெரிகிறது. அவன் புத்தர ஊர் அவனுடைய முகம் இருந்ததுனால ஞானிகளிட்ட இந்த விளையாட்டை பண்ண முடியாது. ஞானிகளா இருந்தா அவருடைய கண்ணில் எதுக்கு நான் பலமுறை ராமசிவகுமார் சுவாமிஜி கிட்ட பார்த்துருக்கேன். ஒரு நேரம் உட்கார வச்சுருவாரு, கடைசியில ஏதாவது பாட சொல்லுவாரு, விஷயம் கேட்பாரு, வேலை பண்ணுவாரு. அப்போ அவருடைய கண்களை கவனிச்சோம்னா அந்த கண் பிரகாசமா இருக்கணும். அங்க நம்ம உருவம் விழாது. அதனாலதான் பார்க்கறதெல்லாம் அவனுக்கு கடவுளை எல்லாத்திலையும் அந்த ஜோதிச்சுருவம் தான் தெரிகிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. அதே காட்சியை நம்ம காஞ்சிபுரம் மகாபலி இடத்துல பார்க்கணும். அருகில் இருக்கிற பொழுது நாம் விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கணும், யோசனையோட பார்க்கணும். நமக்கு எதிர்க்க நமக்கு தெரிஞ்சதுன்னா குப்பை சுப்பான்னு நம்ம பேரெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம பிம்பம் அங்கே விளையாடுனால. ஆனா அவர்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்லை. அதனாலதான் உங்களுக்கு பகை, உறவு, நட்பு என்கின்ற வேற்றுமைகள் எல்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஒத்த நிலை அவர்களிடத்துல உண்டாகுது. நாம கணக்கு போடணும், இவனால நமக்கு என்ன லாபம், இவனுக்கு மம்பாங்க இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவன் இன்னார் இது நமக்கு விளையாடுற அப்படின்னா அவர்களுக்கு அப்படி தோன்றார். அதுதான் ஒளியாக தோன்றும். அந்த வெளிச்சம் தான் நெருப்பு மாதிரி ஒரு சுடர் மாதிரி ஒரு அவ்வளவு. மற்ற எல்லாருக்கும் உங்களுக்கு அது நேரம் நம்முடைய கண்ணாடி மாதிரி இருக்கு. அதுதான் உங்களுக்கு பொருளை காட்டும். இப்போ அந்த மாதிரி எல்லாத்திலையுமே அந்த சுடர் இருக்கிற அப்படின்னால யாரை பார்த்தாலும் இறைவனாக அவர்கள்
உயிர்தொறும் தொக்கி நிற்கின்ற இறைவனை காணுதலாக அவர்கள் நினைக்கிறார்களே தவிர பல்வேறு வகைப்பட்ட ஆன்மாக்களுடைய யோனி வேதங்கள் அவர்களுக்கு தெரியும். எவ்வுருவை பார்த்தான் சீவன் அந்த அந்த ரூபந்தான் சிவரூபமாகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு, ஆதி சிவன் வியாபகநாதனை அவன் சர்வ வியாபகனா இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறவங்க கைலாயத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறவனா இருந்தா இவனுக்கு மற்றதெல்லாம் சிவரூபம் தெரியாது. அவன் எங்கும் நிறைந்த பொருளாக இருக்கிறபடினாலேயும் அவனும் வியாபியமாக இல்லாமல் வியாபகமாக இருக்கிறவனாக இருக்கிறபடினாலேயும் மற்றதெல்லாம் அவனுடைய வியாபகத்துக்குள்ள அடங்கியதாக இருக்கிறபடினாலேயும் காணுகின்ற பொருள் எல்லாம் சிவனாக காணுகிறது. இந்த பாவனை சிவோகம் பாவனை செய்கிறவர்களுக்கு காணுகின்ற பொருள்களை சிவமாக பார்க்கலாம். ஆன்ம விஞ்ஞானத்தை சுருக்கி உரைக்கின்றோம். இதுக்கு மேல இதை விரிவாக சொல்ல வேண்டாம். சொன்னால் சொற்களுடைய காரணமாக வெவ்வேறு அர்த்தப்பட்டு ஏதாவது ஆகும். சித்தாந்தத்துல ஒரு அளவா தான் சொல்லணும். சொற்களை கொஞ்சம் விட்டாலும் ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு மாறும். இந்த வாரை ஆன்ம விஞ்ஞானத்தை சுருக்கி உரை செய்யும். ஆன்ம விஞ்ஞானம் ஏன் சொன்னாரு? அஞ்ஞானம் இருக்கிறது, பசுஞானம் இருக்கிறது, ஆன்ம ஞானமும் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிற அப்படின்னாலதான் ஆன்ம விஞ்ஞானம். ஆன்மாவானது எல்லா இடங்களிலேயும் சிவத்தை பார்க்கிறது என்பது, பாவிப்பது என்பது மேலான அதை விளக்கி பின்னால் எழுதிக்கிறார். இவ்வாறு ஆன்மஸ்வரூபமாக இருந்த சிவத்துவத்தை அறிந்து ஆன்மாவை காண்பான். அவனே தீயில் அந்த எழுத்து மாறி இருப்பாங்க. தீதில் ஆன்மஸ்வரூபமாக இருந்த இந்த தீதில் என்று நீ ஒன்று இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு எழுத்து போட்டா எவ்வளவு இடங்கள் கொடுப்பாங்க. தீதியில் தீமை இல்லாமல் இவ்வாறு ஆன்மஸ்வரூபமாக இருந்த சிவத்துவத்தை, சுரூபகம், சுரூபம்ன்றதுதான் சுரூபகம். அந்த காவ பகுதி பொருள் விதின்னு சொல்லுவாங்க. சில சாரிகளை போடுவான், போடு வழி தவிர வழி வந்த சாரியை, அதாவது வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்துல வந்த சாரியை நன்யம் வந்தது. அப்புறம் வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்துல அப்படி வரக்கூடாத இடத்துல சாரிகள் வந்தால் அதுக்கு இந்த மாதிரி ஒரு உரையில எழுதுவாங்க. இந்த உணர்ச்சி விதியில இந்த சாரியை வரணும்னு விதி கிடையாது. எப்படி வந்ததுன்னா தமிழ் மொழி வந்து சாரி அது வரக்கூடாத இடத்துல அது வந்து போட்டவர் பெரிய புலவராக இருக்காரு. அதனால நான் ஒன்றும் செயல்படுத்துக்கிறது அவரை. அதனால இது வார்த்தை மாத்திரம் கீழே எழுதிடுவாங்க. அந்த மாதிரி சுரூபம் அப்படின்றது சுரூபகம். காரணம் பன்னியின் பொருளையே மீண்டும் விளக்கி காட்டுகின்ற வகையிலே வந்தது. ஆன்ம சுரூபமாக இருந்த சிவத்துவம். ஆன்மஸ்வரூபம்னா என்ன? ஆன்மாவுக்கு கடத்த இலக்கணம் தத்துவங்களோடு கூடி
தனுகரண புவன போகங்களை உடையதாக சகல நிலையிலே உலகிலே பொருள்களை நுகர்ந்து நிற்கின்ற நிலை, அதுதான் தடத்த நிலை ஆன்மாவுக்கு. சுரூபம் என்பது என்ன? சிவமேயாயிருக்கின்ற நிலைதான் ஆன்மாவுக்கு சுரூப நிலை. அதுதான் கடைசியில மிச்சமா இருக்கிறது. அது மற்றதெல்லாம் எதுவும் நிற்காது. அதனால சிலவே சொல்லுவாங்க, அவசரப்படுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நாம் சிவமா தான் ஆப்போம். அது ஆறும்போது அதிகம். அப்ப இந்த பிறவி துன்பம் எல்லாம் எவ்வளவு துன்பத்தின் அனுபவிக்க முடியாது. அதுக்கு கவலைப்பட்டுத்தானே இந்த பிறவி துன்பம் இனியும் வேண்டியதில்லை. அது கூட முக்கியம் இறைவனுக்கு அதிக வேலையை நாம கொடுக்கக்கூடாது. நம்ம இதுக்கே நமக்கு நிறைய உபகாரங்கள் பண்ணியிருக்கிறோம், நிறைய நமக்காக நேரத்தை செலவிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அவனுக்கு வேறு சிரமத்தை கொடுக்கறதுக்கு நம்முடைய உயிர் இல்லை. ஏன்னா நாம ஒதுங்கினா வேலை செய்வதற்கு இடம் கொடுக்குறோம். திருவிழாவுக்கு வரலான்னு கேட்டால் சொல்லுவார், நாமளும் போய் கூட்டத்தை விட்டாங்க, நாம போகாதிருந்தா வேலை செய்யறது சௌகரியமா தரிசனம் பண்ணுவோம். அதனால ஒரு நல்ல நிகழ்வு. ஆன்ம சுரூபத்தை இருந்த சிவத்துவத்தை அறிந்து ஆன்மாவை காண்பான். சிவத்துவத்தை அறிந்து ஆன்மாவை காண்பான். அவனே ஓதிய சம்சார சாகரன் கடப்பான். சம்சார கடலை அவன் தான் கடப்பான். அதாவது எல்லா பொருளையும் சிவமாக காணுகின்ற பாவனை வருமானால் அந்த பாவனையினாலே எல்லாம் சிவனே என்று காணக்கூடியவன் இந்த பிறவிக்கடலை தாண்டி விடுவான். இதுதான் வழி. அப்படி இல்லாம முனைநிலங்கள் படிக்கிறதுனாலையும் திருவிழாக்களுக்கு போய் கும்பிடுறதுனாலையும் திருவிழாக்களை செய்யறதுனாலையும் தெய்வ வழிபாடுகளை செய்யறதுனாலையும் இந்த நிலை வராது. இந்த நிலையெல்லாம் ஒரு சாதாரணமா இருக்கலாமே தவிர வேற இல்லை. அதனால வராதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு வகையில அது சாதாரணமா இருக்கும். ஆனா நிச்சயம் என்ன? எல்லா பொருளையும் சர்வவியாபமாக இருக்கின்ற சிவமாக பார்க்கின்ற ஒரு நிலை வரும். அதை விட அதுக்கு முதல்ல ஒரு நிலை சொல்லுவார்கள். சமூக நிலையில பார்க்கிற போது இருக்கிறவர்களுக்குள்ள யார் பகை யார் உறவு, உலகிலே இருக்கின்ற குரு வேதங்களினாலேனா இந்த பகை உறவு ஏற்படுகிறது தவிர மற்ற வகையில திருமுறை சொல்லுவார், கொண்ட மாதிரி எங்கனே போமாறு ஏறும். கேளாதே வந்து கடைகளாய் இருந்து வந்து வாழாதே போவரால் மாந்தர். நீங்க சம்சாரத்தை ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு குழந்தையா பிறக்க, குழந்தை பிறந்த உடனே 6 வயசுக்கு வரும். அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவீங்க. மாப்பிள்ளை வருவா, மருமலை வருவா, ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அது 2 குழந்தைகளை போடணும், பேர குழந்தை பேட்டியும் வரும், பேரன் கல்யாணம் பேத்தி கல்யாணம், அதனுடைய மருமகன் என்று இப்படியெல்லாம் வரும். இவங்களெல்லாம் நம்மகிட்ட ஏதாவது கேட்டுட்டு வராங்களா? உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம், நாளைக்கு பசங்க நாங்கள் பிறக்க போகிறோம், இந்த வீட்டில் உங்களுக்கு இதில் ஏதாவது இடைஞ்சல் இருக்கான்னு நம்மளை கேட்டால் வராங்க. யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு, இந்த வீட்டில் வந்து நடந்து யாராவது ஏமாடி ஆப்பிடுறான் அந்த உயிருக்கு வரக்கட்டு. இதுதான் சொல்றாரு, கேளாதே வந்து கேட்டு வர.
அதுக்குத்தான் வந்திருக்காங்க. கிளைகளாய் தோன்றி, இப்படி மரத்துக்கு கிளைகள் உண்டாகிறதோ அது போல மாமன் மச்சான் அண்ணன் தம்பி நீ மாடும் வளர்ந்துட்டே இருக்கு. கல்யாண காலத்துக்கு போட்டீங்கன்னா இருக்கிற பொழுது இவ்வளவும் நம்ம சொந்த காலங்களா? ஏன்னா மற்ற நேரங்களில் விட்டுட்டவங்களை கூட கல்யாண காலத்துக்கு அவசியம் கூப்பிடணும்னு ஒரு முறை உண்டு. காரணம் என்ன? இந்த பகையோ நட்போ அது எல்லாத்தையும் அந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கு ஏழுத்து நம்மள கும்பிடலையே, நான் மாத்திரம் இருக்கா அவங்களுக்கு பத்திரிக்கை இருக்கணும். இதெல்லாம் விவாதம் எல்லாம் பண்ணுவாங்க. பெரியவங்களா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நல்லவங்க கெட்டவங்க பிரிஞ்சவங்க பொண்ணவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றதுன்றது கல்யாணம் தான். அந்த நேரத்தில் கூட அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு சொன்னா ஓரளவுக்கு நட்பை வளர்த்து கொள்வதற்கு நாம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அப்போ உறவு முறை என்றெல்லாம் இவர்கள் வருகிறார்களே, இவர்களை எல்லாம் நாம ஏதாவது எதிர்பார்த்திருந்தோமா? பழைய பாட்டு சொல்லுவார், புலம்போலன கலகலன பிள்ளைகளை பெறுவீர், காப்பதற்கும் வகையறிவீர், கைவிடவும் மாட்டீர். இதெல்லாம் கேளாமல் வருகிறார்கள். ஒரு கிரகஸ்தம் என்று ஒரு காரியம் வைக்கிறேன்னு சொன்னா எல்லாருமே அப்படியே வானப்புறத்தும் இல்லாம சன்னியாசமா போதோ அல்லது பிரம்மச்சரியத்தோட இருந்து விட்டால் ஒரு உயிருக்கும் கதி கொடுக்க இறைவனால் முடியாது. அதுக்குத்தான் இறைவன் நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த உயிர்கள் சவால் விட்டுடக்கூடாதுன்றதுக்கு தான் கொஞ்சம் உடம்புகளை கொடுத்ததோடு இல்லாமல் கொஞ்சம் மயக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்பதான் அவர் விருப்பப்படி உயிர்களுக்கு விடுதலை கிடைக்க முடியும். இல்லைன்னா அதுல அப்படியே சேனம் நின்றுடும். அப்படித்தான் ஒரு சமயத்தில் நின்று போச்சு. பிரம்மதேவரை சிறையில் அடைச்ச உடனே அந்த கதையே அதுக்காக சொன்னார். அப்படி அவர் வேலை நின்று போனதுனால திருமாலுக்கு வேலை இல்லை. அதனால எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்கிறோம். உடனடியாக பிரம்மதேவனை சிறையில் எடுத்து விடுவிக்க வேண்டும் என்று உங்க உள்ள செய்கிற காரியம் ரொம்ப முழு அரசாங்கத்தையே நிலவலையை சொல்லும் போல இருக்கு என்று சிவபெருமானிடத்தில் முறையிடுகிறார்கள் இல்லையா? அதெல்லாம் கதை மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார்களே தவிர இது உண்மை என்ன? இந்த பிறப்பு சுழற்சியாகிய ஒரு தன்மையை இறைவன் கொடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு வேறுபாட்டை உலகத்தில் உண்டாக்கி. இல்லைன்னா பிரவൃத்திக்கு இடம் கிடைச்சிருக்காது. உயிர்களுக்கு கதி பெறும் மார்க்கம் இல்லாமல் போய்விடும். காரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாயில் கதிப்பவர் இல்லையாகும். ஆனா இவர்களுக்கு இந்த சம்சாரமே இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? அதுக்காக சில சாஸ்திரங்களையும் எதுவும் ஏற்படுத்துகிறோம். வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள் இன்னும் சில சாஸ்திரங்களையும் ஏற்படுத்துகிறோம். இதுல ஒரு 4 பேராவது அதை எடுத்து விரட்ட மாட்டாங்க. விரட்டினா கொஞ்சம் மனசுல யோசனை வருது இல்லையா? சில உயிர்கள் வரலாம் இல்லையா? சொல்ல காரணம் அருளானாகி கதிப்பவர் இல்லை, கதி பெறுகின்றவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இந்த திருமுறைகள் எல்லாம் இல்லை, இருட்டு சாப்பிட்றதெல்லாம் இல்லைன்னா சரி சமாஜத்தை இல்லை. இதெல்லாம் இருந்ததுனால அந்த இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டுமே, கேட்கறதுக்கு ஒரு இடம் வேண்டுமே என்று ஒண்ணு செய்யணும். அது ஒன்றை வைத்துத்தான் இன்னொன்று உண்டாது. அதான் ஏழாவே வந்து கிளைகளாய் இருக்கும். வரும்போதுதான் கேட்காம வந்தாங்கன்னு சொல்லி
போறபோதான் சொல்லிட்டு போறாங்க. நான் இத்தனாம் தேதி இந்த வருஷம் நான் போயிடுவேன், அது வரைக்கும் ஏதோ எனக்கு வீடு கொடுத்து காப்பாற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் பிள்ளை மாதிரி வச்சு வச்சுருக்கீங்க. நான் வந்து தீர்மானமாக இங்கே இருக்கிறதுக்காக வரல, ஏதோ கொஞ்ச நாள் இருந்தாச்சு, 35-40 வயசில் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா போறாங்க. வரும்போதுதான் சொல்றேன், வாழாதே போவதால் வாழ்ந்தது. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் யாருங்களை ஒரு வார்த்தை கூட சொல்லல, போறேன்னு பேசவே இல்லை. உங்களுக்கு என்ன கவலை? எந்த பேங்க்ல பணத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்களோ, இந்த வீட்டில் எங்கேயாவது உள்ள வச்சிருக்காரோ இல்லவோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரியவர் போற பாரதத்தை சொன்னாரு, பகவத்கீதையில 45ஆம் பக்கத்தை எடுத்து படித்து பாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். போய் பகவத்கீதையில 45ஆம் பக்கத்தை எடுத்து படித்து பார்க்கறதுக்காக போனா அதுல எழுதி வச்சிருக்கிறார் எல்லா விவரத்தையும். அவருடைய ரூபாய் எல்லாம் எங்க வச்சிருக்கிறாரு, என்ன விஷயம், என்னென்ன செய்யணும், அதெல்லாம் வேற ஒன்றும் சொல்றதுக்கு முடியாது, சுருக்கமா சொல்றதுக்காக. சில பேர் சொல்றோம் இந்த மாதிரி எல்லாம் சரியா பண்ணலைன்னா சில பேர் என்ன பண்றோம் அப்படி காமிச்சுக்கிறோம், மனைவி பகத்துல அப்படி காமிச்சுக்கிறோம். எடுத்துட்டு வாங்க, போற போதாவது 4 பேருக்கு கொடுத்து நல்ல காரியமா பண்ணி கொடுவோம்னு நினைச்சிட்டு அவங்க கேட்கறான். அந்த அம்மாவுக்கு தெரியும் இவரோட பொண்ணு பிடிச்சதான் கொண்டு வர சொல்றாரு, அதையும் யாருக்காரு கொடுத்து விடுவார், ஒரே போறது 1000 கொடுத்து இந்த பொம்பை என்னத்துக்கு இருக்கு. பக்கத்துக்கு மூலம் எங்க கேட்கலாங்களம்மா அந்த அம்மா, என்ன நீங்க அதை சொல்லி ஏதாவது கடைசி ஆசைங்க ஏதாவது சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க, விழாப்பழம் கேட்கறாரு, சீசன் இல்லை, அப்புறம் பின்னால வச்சு நான் படைச்சு விடுறேங்க. நமக்கு தெரியும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, அப்படி பொய்யே பொருளுடையா போமும் கொடுத்து உண்டல் புரிஞ்சுங்கள் வாசிந்தாமே. ஐயா விளாம்பழமே என்கின்றீர், ஆங்கதற்கு பருவமின்றி என் செய்கோ என சிறந்தாழ்வோர். சிறந்தாழ்வோர்னா கணவன் மனசை அப்படியே பருத்தறிஞ்சு நடக்கிறவள போற சிறவார் கட்டுரையார் குடித்தெல்லாம் பொய்யே பொருளுடையார் போமுன்னம் கொடுத்து உண்டல் புரிஞ்சுங்கள். அந்த நிலைமைக்கு வரும்போது தெரிவிச்சுக்காதீங்க, இப்பவே நல்ல காரியங்களை ஒரு 2 வரையில சொன்னார் பாடலுடையும் செல்வட்டு வந்து, நாளை செய்கும் மரணை இன்றைய கேள்வி நல்ல காரியத்தை தள்ளி போடாதீங்க. நாளைக்கு செய்கிறோம்னு சொன்னா ஒருவேளை இன்றைக்கே எப்படி போனாலும் அதுக்கப்புறம் நீங்க இருந்து செய்யக்கூடிய காரியம். அதனால சொல்லிட்டு போற விஷயம் இல்லை. காளாதே போகிறார் மாந்தர்கள், கேளாதே வந்து அதுதான் ஒரே சுருக்கமா சொன்னார் திருமுறையில, வந்தவாரீங்கனே போமாறு. வந்த வழியும் நமக்கு தெரியாது, போற வழியும் என்னைக்கு போறோம், எப்படி போறோம். சம்சாரம் சாகரம் கடப்பன் அல்லால் உமரிடலும் வேள்வி தெய்வத்தால் நீந்தல் அறிதாம். இந்த சம்சாரம் என்கின்ற கடலை தாண்டுவது என்பது பாவனையிலே எல்லாரையும் உறவும் பகையும் இல்லாமல் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தரும் மொத்தம் பார்த்தா உலகத்தில் இருக்கிற காலம் கொஞ்ச காலம் தான், மொத்த கணக்கை நீங்க பார்க்கணும். நாம 50 வருஷம் இருக்கோம், 80 வருஷம் இருக்கோம், ஆகும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதுவே கூட நீங்க 100-120 வருஷம் அல்லது ராமாந்திரி போல 150 விமர்சனம் இருந்தாலும் கூட அதுவும் ஒரு துளியான ஒரு வாழ்க்கையாத்தான் இருக்குமே தவிர, மொத்த வாழ்க்கையை உயிரினுடைய பல விரதி வாழ்க்கையும் கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது அது 1 நாள் 2 நாள் 1 மணி 1/2 மணி தான் ஒரு பிறவில். ஒரு பெரிய சாதனை அது. அதனால இந்துக்குள்ள என்ன நமக்கு
பகை இருக்கு, உறவு இருக்கு. அதனால எல்லாரையும் இறைவனாக பார்க்கின்ற பார்வைக்கு முன்னாலே எல்லாரையும் நல்லவர்களாகவே காணுகிற காட்சியை நாம் முதல்ல வைத்துக் கொள்வோம். வார்த்தைகளை விகற்பித்து சொல்லுதல் மயக்கத்திற்கு எது? இன்னும் இதை விளக்கிறேன்னு ஆரம்பிச்சு இல்லையா சொன்னா அது குழப்பத்தை உண்டாகும். பல பேர் நினைக்கிறாங்க சித்தாந்தம்னு சொன்னா அது குழப்பமும் எதிரில் இருக்கிறவங்க புரியாமல் இருந்துட்டு இருந்தால்தான் சித்தாந்தம். என்னுடைய மாணவர் ஒருவர் எம்ஏ சித்தாந்தம் எடுத்தார். எம்ஏ எடுத்தார். அவருக்கு சித்தாந்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. அவரு காப்பியங்களை பற்றிய பேப்பர்ல மார்க் வாங்கியிருக்காரு. நல்லா படித்தவர். பல்கலைக்கழகத்துக்கு சித்தாந்தத்தை ஸ்பெஷல் சப்ஜெக்டா எடுத்து எம்ஏல பரீட்சை எழுதினார். அவர் 85% மார்க் வாங்கியிருக்கார். இங்கே ஒரு இலக்கிய தேர்வுல 40 கூட வாங்கல, அதுல ஃபெயில் ஆயிட்டார். சொல்ல போனா அவருக்கு இலக்கிய தேர்வு நல்ல வரக்கூடிய பழக்கம். இவர் சித்தாந்தம் ஒண்ணு கூட தெரியாது. ஆணவம்னா என்னன்னு கேட்பாரு. இப்படி வாங்கினார். பேப்பர் திருத்தினவருக்கும் ஒன்றும் புரியல. இந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் ஒரு சித்தாந்தம் பேப்பர் திருத்துறவங்க. அவன் அதிகம் குழம்புறான்னா சித்தாந்தத்துல நிறைய மாறும். பேச்சாளர்களே பாருங்க, சில பேர் ஒரு புதர்க்கவாதமா ஏதாவது ஒரு அர்த்தத்தை சொல்லி கச்சாம்சான் எங்கேயோ இருக்கும்போது விட்டுருவாங்க. அவங்க கிட்ட மாணிக்க வாசகரும் ஞானசம்பந்தரும் நாமக்கரசரும் படுற பாடு நல்ல காலம் நேரத்தோட போய் சேர்ந்தாங்க. அவங்க இப்போது உட்கார்ந்து இருந்துட்டாங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. புரியாமல் விகற்பித்து சொன்றார் மயக்கத்திற்கு ஏதுவாதரால் சுருக்கி கூறுகின்றீர்கள். வார்த்தைகள்ல அதிகமான பந்தா பண்ணாமல் விடப்படும். ஆன்மா எந்த எந்த உருவத்தை பற்றிட்டோ அந்த அந்த உருவையாய் நிற்கும் தன்மை உடையது. எந்த எந்த உருவத்தை பற்றிட்டோ அந்த அந்த உருவையாய் நிற்கும் தன்மை உடையது. ஆதியாகிய சிவன் எல்லா பொருள்களும் தன்னிடத்தில் வியாபியமாய் அடங்க அவன் வியாபகமாய் இருக்கிறான். சிவன் தான் வியாபகமாய் நிற்கிறால் எல்லா பொருள்களும் சிவரூபமாகும். பழைய காலத்துல ஒரு தடியில மிட்டாய் சுற்றி வச்சிருக்கோம். பிள்ளைகள் ஓடி வருவாங்க, எனக்கு ஒரு முடகா கொடு, எனக்கு ஒரு கேடு கொடு, எனக்கு ஒரு பாம்பு கொடு அப்படின்னு கேட்பான். ஆனாலும் கேட்டவர்கள எடுத்து கையில் அவருடைய சுற்றி கழுத்து பண்ணி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இப்போ அதிகமாக வர்றதில்லை. திருவிழாக்களில் முக்கியெல்லாம் வந்தது. அப்ப அதில் பாருங்க, பிள்ளைகள் பார்க்கக்கூடிய ரூபம் அதில் இருக்கிறது. அது பல்வேறு வகையான வடிவம். ஆனால் சர்க்கரை இனிப்பு என்பது சர்வ வியாபகம். பிள்ளைகள் ரெண்டையும் பார்க்கிறாங்க. 7 கொடு கடிகாரம் கொடுன்னு கேட்கிற பொழுது 7 கடிகாரம் என்கின்ற வடிவத்தையும் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் அது சர்க்கரை தான், இனிப்பு தான், என்பதற்கு ருசியா இருக்கும் என்று அந்த சர்வஜாபமாக இருக்கிற சர்க்கரையும் பார்க்கிறார்கள். இதுதான் ஞானிகளுடைய சோதனை. எல்லாரையும் சுகமாகவும் பார்க்கிறார்கள். நம்மை நாம பார்த்து நம்மோடு உபச்சார வார்த்தைகள் பேசுகிறார்கள், வாழ்த்து வைக்கிறார்கள். சொன்ன உடனே இதானே தஞ்சாவூர்ல என்ன வந்து பார்த்தியே இதானே அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் தெரியல கேட்குறீங்க. அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரிகிறது. அவர்களும் சிவரூபம் என்பதையும் அவர்கள் அறிகிறார்கள்.
அந்த பிள்ளைகளுக்கு தெரிந்த அளவுக்கு கூட நாம் அதை பார்க்கிறது. அது எல்லாம் வியாபகமாக அந்த இனிப்பு இருக்கிறபடியினாலே அந்த இனிப்பு என்ற வியாபகத்துக்குள்ளே அடங்கி கிடக்கின்ற வியாபியமாக இருக்கக்கூடிய நாம ரூபங்களை நாம் தனியே பிரித்து பார்த்து அந்த வேறுபாட்டை அறிய வேண்டிய அவசியம். சர்வ வியாபகமாக இருக்கின்ற சிவம் இவர்களுக்கு தோன்றுகிறது. அப்போ சிவத்துவம் தான் விளங்கி நிற்கிறது. அது எல்லா பொருள்களும் சிவரூபமாகும். இந்த பிரகாரம் ஆன்ம ஞானத்தை செலுத்தி வருகிறது. எப்பொழுது எல்லா பொருள்களையும் சிவரூபமாக பார்க்கின்ற நிலைமை ஒரு ஆன்மாவுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த ஆன்மாவுக்கு ஆன்ம ஞானம் ஏற்பட்டிருக்கிறது அர்த்தம். அது பசுஞானம் அல்ல. பசுஞானம் வேறு, ஆன்ம ஞானம் வேறு. பசுஞானம் பசு என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது அது கடத்த நிலை. ஆன்மா என்று சொல்லுகிற பொழுது அது சொரூப நிலை. இன்னும் அது சொரூப நிலையில ஆழ்ந்து செல்ல வேண்டும் என்றால் சிவம் என்று நான் சொல்ல வேண்டும். என்றால் சிவத்துவம் தான் அங்கே விளங்கி தோன்றுகிறது. அதனால் அது பின்னாலே நான் எழுதுவார். உரைத்த இந்த பிரகாரம் குற்றமற்ற ஆன்மாவின் சொரூபமாக இருந்த சிவத்தன்மையில், ஆன்மாவின் சொரூபமாக இருந்த சிவத்தன்மையில் அறிந்து ஆன்மாவை காண வேண்டும். காணுகின்ற பொருளிலெல்லாம் ஆன்மாவை காணாமல் சிவத்தன்மையை காணுகின்ற பொழுது அது சிவரூபமாக அவனுக்கு தெரிகிறது. அப்ப அவன் தன்னையும் சிவனாகவே காணுகிறான். நான் ஆன்மா அல்ல, சிவம் என்று தன்னை காணுகிறான். இதுதான் ஆன்ம ஞானம். இதுவே அகம்பிரம ஞானமாக ஆறுது எப்பொழுது பசு ஞானம் உண்டாகிறது. அது கருவிகளில் கடந்த நேரத்திலே, கருவிகளை விட்டு தன்னை நீக்கிக் கொண்ட நேரத்திலே, கருவிகளை கலாசுத்தி செய்கிற பொழுது கருவிகளை கழட்டும் 36 தத்துவங்களை. அப்போ கலாசுத்தியில 6 அத்துவாக்களையும் சோதனை செய்து 36 தத்துவங்களை கழற்றி விடுகிற பொழுது இங்கே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு ஆன்மா இறைவனை காணுகின்ற வகையிலேயும் தன்னை அடக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சிறிதளவு முனைப்பு தோன்றிவிடுமானால் அப்பொழுது பசு ஞானம் தலையிடும். ஆணவத்தினால் உண்டாகிய அந்த ஞானம் உண்டாகும். அதுதான் பசு ஞானம். மாயா காரிய கருவிகள் கழன்ற நிலையிலே வருவது பசு ஞானம். ஆணவ மனம் கழந்த நிலையிலே வருவது ஆன்ம ஞானம். அவர்கள் நான் சிவம் என்று சொல்லுவதற்கும் இவன் நான் சிவன் என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம். இவன் இன்னும் கருவி கடல பெறாத, கருவிகளுக்கு எதுவாகிய மனம் இவனை விட்டு இன்னும் நீங்கல. அவர்கள் கருவி கடந்த நிலையிலே தன்னை அறிகின்ற காரணத்தினாலே அவன் தானே எல்லாம் என்று நினைப்பான். அவன் தான் பசுஞானத்தினால். ஆகவே பசுஞானம் வேறு, பரஞானம் வேறு என்று ரெண்டையும் பிரிச்சுதான் எழுந்தார். ஆன்ம ஞானம் என்னும் புனையால் அல்லது உவரிடங்களை ஊதுதலாலும் வேள்விகளை செய்ததினாலும் தெய்வங்களை வழிபடுவதனாலும் அந்த சம்சார கடலை நீந்துதல் என்பது இயலாது. சொரூபகம் என்பதில் ககரம் பகுதி பொருள் விகிதி. அது பெருசா ஆராய்ச்சி பண்ணாதீங்க, சொரூபம்னு படிச்சுங்க. சிவமாய் நிற்றல் ஆன்மதற்கு சொரூபம். அதான் உண்மையான நிலைமை. சிவமாய் நிற்பது கடைசியில் அந்த நிலைக்கு போய் ஆன்மா முடிகிறது. அதனை ஆன்ம ஞானம் என்றும் உலகப் பொருள்களை அறியும் அறிவும் அறிவு எனப்படும். அதுவும் தான் அறிவு, ஞானம் தானே. உலகப் பொருள்களை அறியும் அறிவும் அறிவெனப்படுவதில் சிவனை அறியும் அறிவு அது போன்று இல்லாமல் அது போராது பேரறிவெனப்படும். இதெல்லாம் நிறைய தப்பு இருக்கு, அது திருத்திக்கணும். பேரறிவெனப்படும் அப்படின்னு எழுதிக்கணுங்க, பேச்சின்னு எழுதி வச்சிருக்கணும். பேரறிவு எனப்படும் என்பது உணர்த்துதற்கு விஞ்ஞானம் என்றும் கூறினார். அதை விஞ்ஞானம் பேரறிவு, சிவனை அறியும் அறிவு பேரறிவு. அதனால விஞ்ஞானம் வீணா உயர்ந்த விபூதி என்பது இல்லையா, இந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கணும். சிறந்த உயர்ந்த
சம்சாரத்தை கடலாக உருவகம் செய்து ஆன்ம ஞானத்தை துணையாக உருவகம் செய்யாமையால் இது ஏகதேச உருவகம். ஏகதேச உருவகம்னா ஏதாவது ஒன்றை உருவகம் செய்து பாக்கிய விட்டோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீண்டார் இறைவன் அடி சேராரா. இப்ப பிறவியை பெருங்கடல் என்று சொல்லி இருக்கிறார். இறைவன் அடியை தெப்பம் என்று சொல்லணும் இல்லையா? அது சொல்லல. அது ஏகதேச உருவகம். எல்லா பொருளையும் உருவகம் பண்ணாமல் ஏதாவது ஒன்றை உருவகம் பண்ணி மற்றதை விட்டு விடுவது. அருமை இன்மை குறித்து நின்றது. அருமை என்ற வார்த்தைக்கு எல்லா இடங்களிலும் அரிது, கிடைத்ததிலே கொஞ்சம் சிரமம் இருக்குன்னு அர்த்தமா வச்சுக்கிறோம். சிலது இல்லை என்ற பொருளையும் சில இடங்கள் இங்கு வந்து பிறவாடி நீந்தல் அரிது. அறவாடி என்றனும் ஆசிரியர்கல்லால் பிறாடி நீந்தல் அரிது. அறக்கடலாகிய அந்தணனாகிய இறைவனுடைய திருவடியைச் சேர்ந்தவர்களுக்கு தான் பிற ஆழி நீந்தல் முடியும். அப்படி இல்லாதவர்களுக்கு நீந்தல் இல்லை. அரிதி என்பதற்கு இல்லை என்ற பொருளை அங்கே பிற ஆழி என்பது அறம் அல்லாத பொருளும் இன்பமும் ஆகிய கடல்கள். அப்படி அறத்துக்கு மாறான பாவம் என்று சொல்லி அறவாழிக்கு பிறவாழி என்பது அறத்துக்கு மாறான அந்த பிறன் அப்படி சொல்லலாம். பிறாழி என்பது பிறப்பு என்கின்ற சொல்லினுடைய முதல் நிலையை குறிப்பிட்டதாக வைத்து பிறப்பென்னும் பெருங்கடலை நீந்தல் அறிவு. பலவிதமாக பிரம்ம விஷ்ணு முதலிய தேவர்களுக்கெல்லாம் முதற்கடவுளாதலில் ஆதிசிவன், அதான் ஆதி பகவன் முதற்சை உலகு என்று திருக்குறள் இருக்கிறது. உதாரணம் காமிச்சிருக்கார். ஆதிசிவன் என்னும் இருவேயிரட்டு பண்பு தொகை, அதாவது ஆதியாகிய சிவன் அப்படி அர்த்தம். சாரைப்பாம்பு, சாரையாகிய பாம்பு, இருவேயிரட்டு பண்பு தொகை. அது வடலூர் முடிவு. புணர்ச்சி விதிக்காக எழுதியிருக்கார். வடசொற்களுக்கு புணர்ச்சி விதி என்பது வேறு. அன்னுள்ள இடைவெளி வடசொல்லின் இயம்பிய ஒளாதவர். இடச்சொல் உரிச்சொல் வடசொற்களிலே சொல்லப்பட்ட இலக்கணங்கள் மாறி வந்தாலும் வரலாம். அதை ஏற்றுக்கொள்ளுக என்று ஒரு புறநடை விதி சொல்வார் நன்னூல். அதான் இங்கே சொல்றார். வடநூல் எவற்றிற்கு ஆதியாயிருப்பதொன்று எவற்றுடன் வியாபித்திருக்கும் என்பது தோன்ற ஆதிசிவன் வியாபகம். எந்த ஒரு பொருள் எவற்றுக்கும் ஆதியாக இருக்கிறதோ அது எல்லாவற்றோடும் வியாபகமாகவும் இருக்கும். எல்லா பொருளுக்கும் ஆதியாக இருக்கின்ற ஒரு பொருள் அதுதான் முதல்ல இருந்தது என்பதனாலே, அனாதி யுக்தமாகினாலே அது தனக்கு பின்னால் தோன்றி எல்லா பொருளிலேயும் அதனுடைய கலப்பு. மரபணு என்று நீங்க சொல்றீங்க. இந்த ஆன்மாக்கள்ல கூட மரபணு சொல்றீங்க, உடம்பு கூட. அப்ப அந்த மரபணு எப்படி கொடுக்குறாங்க? முன்னால இருந்தவருடைய மரபணு தவிர பின்னால வரப்போறவருடைய மரபணு இல்லை. முன்னால இருந்தவருடைய மரபணு. ஆமா, எவற்றிற்கும் ஆதியாக இருக்கிறதாக ஒரு பொருள் எல்லாவற்றோடும் வியாபகமாக இருக்கும் என்பது தோன்ற அது இங்கே சொல்லியிருக்கிறார். ஆதிசிவன் வியாபகன் அப்படின்றது. வியாபகம் உட்பட்டும் வியாபியம் உட்பட்டும் விளங்கும் இல்லையா? வியாபகம் உட்பட்டும் மேல தெரிகிறது, வியாபியம் உள்ள இருக்கிறது, உள்ளடங்கி இருக்கிறது. அதனாலதான் எல்லாம் சிவரூபமாகும். அப்ப மேல தெரியறது சிவரூபம் தான் தெரிகிறது. உள்ளே அந்தந்த ஆன்ம வடிவம் அமையும். எல்லா பொருள்களிலும் உட்பட்டு விளங்கும் சிவரூபத்தை பாவித்தில் சிவத்தின் தன்மையாய் விளங்குவர். உட்பட்டு விளங்கும் உலகப் பொருள்களை பாவித்தால் அந்த பொருள்களின் தன்மையாய் விளங்குவார். ஆதலில் உட்பட்டு விளங்கும் உலகப் பொருள்களை பாவியாமல் முற்பட்டு விளங்கும் சிவரூபத்தை பாவிக்க வேண்டும் என்பது உணர்த்துதற்கு ஜீவன் எவ்வுருவை பாவித்தான் அந்த அந்த ரூபம் எல்லாம் சிவரூபம் ஆகும் என சுருக்கி உரை செய்தோம். ஆகவே முற்பட்டு தோன்றுவது சிவரூபம் தான். அது முற்பட்டு தோன்றுவதுதான் வியாபியம், மற்றதெல்லாம்.
அதனால் உட்பட்டு தோன்றுகின்ற அந்த சிவரூபத்தையே இவன் பாவனை செய்தால் எல்லாம் சிவமாக தோன்றுகின்ற சிவத்துவம் விளங்கும். ஆன்மாவிற்கு சார்ந்ததன் வண்ணமாய் யாவித்து நின்று அறியும் தன்மை சிறப்பியல். ஆதலில் அது மலத்தை சார்ந்து மலமாயும் மலத்திலிருந்து நீங்கிய இடத்து சிவத்தை சார்ந்து சிவமாயும் நிற்றற்கு உரிமை பற்றி ஆன்மாவுக்கு சதசத்து என்று ஒரு பெயர். சத் அசத். சத்தோடு சேர்ந்த வழி சத்தாயும் அசத்தோடு சேர்ந்த வழி அசத்தாயும் சதசத்து. மரத்தை சார்ந்து அதுவாய் நிற்றல் அனாதி செயற்கை. சிவத்தை சார்ந்து அதுவாய் நிற்றல் அனாதி இயற்கை. செயற்கை என்பது பொது, இயற்கை என்பது சிறப்பு. இது ரெண்டு சிறப்பு இல்லை, ஒண்ணுதான். சார்ந்ததன் வண்ணமாதல் ஒரு சிறப்பும் சிவவாய் நிற்றல் மற்றொரு சிறப்புமாக சிறப்பு இருதரப்படும் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாமண்ணா. அந்த மாதிரி பண்ணாத. சார்ந்ததன் வண்ணமாதல் என்பதுதான் சிவத்தை சார்ந்து சிவமாய் நிற்றல். சார்ந்ததன் வண்ணமாதல்னு ஒண்ணு, அப்புறம் சிவத்தை சார்ந்து சிவமாய் நிற்றல் ஒண்ணு, ரெண்டு வச்சுக்காத. சிவத்தை சார்ந்து சிவதாய் நிற்றல் என்பது சார்ந்ததன் வண்ணமாதல் என்கின்ற அந்த தன்மையினாலே விளைந்ததுதான். அதனாலே சிறப்புத்தன்மை பலவாதல் கூடாது என்றதனோடு முரணாதோ எனினும் முரணாது. என்னை சார்ந்ததன் வண்ணமாதல் சிறப்பும் சிவமாய் நிற்றல் சொரூபம், அதான் உண்மை. ஆதலால் என்க சொரூப நிலையை சிறப்பென்றும் தடத்த நிலையை பொதுவென்றும் கூறுதல் வழக்கு. அன்றியும் பொருண்மை சாதி உடவை பொருளின் தன்மையாகிய சாதி அல்லது குணம் உடைமை, இதெல்லாம் பொருளுக்கு இலக்கணம். இந்த ஜாதியை சேர்ந்தது பொருள் சொல்றீங்க நீங்க. நான் சொல்றது கொடுக்கல, இது பாட்டின் வகை, இது கெமிக்கல் வகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனுடைய ஜாதி இனத்தை நாம் பிரிக்கிறோம். அந்த மாதிரி பொருண்மை சாதியா உடைமையாதல், இன்ன குணம் உடைமை என்று அந்த குணமுடைமையாதல் அது பொருளுக்கு இலக்கணம். ஆனால் சார்ந்ததன் வண்ணமாதல் ஆன்மாவிற்கு பொருண்மை சாதி எனவும் சிவமாய் நிற்றல் குணம் எனவும் அறிந்து கொள்ளுங்க. சார்ந்ததன் வண்ணமாதல் அது பொருண்மை சாதி எந்த சேர்ந்ததோ அது மாதிரி இருக்கிறது. ஆணவத்தோடு சேர்ந்த வழி ஆணவம் மாதிரி அறியாமை உடையதாக இருக்கிறது. ஆனால் சிவமாய் நிற்கிற பொழுது அதான் அதுக்கு குணம். குணம் என்பது என்ன? ஒரு பொருளின் கண் கடந்து தனக்கோர் குணமின்றி தொழிலின் வேறாகி என்பதுதான் குணம். அந்த குணம் கடைசி வரையிலேயும் அந்த பொருளோடு ஒட்டி நிற்கும், அது போகாது. பொருளை விட்டு குணம் முடியாது. பொருள் அழிந்தால்தான் குணம் அழியும். இது குணம் சிறப்பியல்பு. ஆன்மாவிற்கு எது குணம் என்று கேட்டால் சிவஸ்வரூபம், சிவமாய் நிற்கின்ற தன்மை தான் குணம். கடைசி வரையிலேயும் அது சிவமாய் நிற்கின்ற நிலையில தான் இருக்குமே தவிர அதை விட்டு நீங்காது. சிவம் அனாதியே பிரிப்பின்றி இருத்தலா சிவத்தின் தன்மை அனாதியே ஆன்மாவிற்கு உரியது. அதுவே ஆன்மாவிற்கு சொரூபம். ஆயினும் அது மலத்தால் தடைப்பட்டு விளங்காதாய். அணுமலத்தின் காரணத்தினாலே தன்னுடைய சொந்த தன்மையை இந்த ஆன்மா விளங்கிக் கொள்ளவில்லை, அது விளங்காதாயிற்று. ஆதலின் ஆன்ம சுரூபமாயிருந்த சிவத்துவத்தை அறிந்து, ஆன்மாவுடைய சுரூபம் எதுவோ அந்த சொரூபமாக இருக்கின்ற சிவத்துவம் என்று சொல்லப்பட்டது. அந்த சிவத்துவம் ஆணவ மரத்தினுடைய தடையினாலே விளங்காமல் இருந்த நிலைதானே உண்டே தவிர புதிதாக அந்த சிவத்துவம் ஆன்மாவுக்கு வரல. அது ஏற்கனவே அங்கே இருந்ததுதான். ஒரு திரை விழுந்த மாதிரி இருந்தது. அந்த திரை கடந்த பிறகு ஏற்கனவே தன்னிடத்தில் இருந்து கொண்டிருந்த சிவத்துவம் விளங்கி. சரி, அதுக்கு மேல பாருங்க, முக்கியமான இடம். ஆன்ம சுரூபமாக இருந்த சிவத்துவம் இருந்துன்னு இருக்கும். இந்த தூவை அடித்து தாக்கும். இருந்த சிவத்துவம் என்பதற்கு ஆன்மாவிற்கு இயல்பாகவே எடுக்குள்ள உண்டு. இப்படி சொல்லலாமான்னு கேட்கணும் மாணவனுடைய கேள்வி. ஆன்மாவிற்கு இயல்பாகவே எண்குணங்கள் உண்டு. அது மலத்தால் மறைக்கப்பட்டு விளங்காதாயிற்று.
மலம் நீங்கிய இடத்து விளங்கிற்று அப்படின்னு சொல்லிவிடாது. ஆன்மாவினுடைய குணம் என்று சொன்ன உடனே அது எண்குணங்கள் ஏற்கனவே உண்டு, அது மலத்தால் தான் விளங்காமல் போயிடுச்சு, மலம் நீங்கிய பிறகு அது விளங்கியது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஆன்மா எண்குணங்களை உடையதுன்னு ஆயிடும். ரொம்ப அழகா எழுதுறாரு. பொருளின் இயல்பாகவே எண்குணங்கள் இருந்தும் மலத்தால் மறைக்கப்பட்டவாறு போல மனம் நீங்கிய காலத்து திரும்ப விளங்கினாலும் மீண்டும் மலத்தால் மறைக்கப்படும் என்று ஆகி மனம் நீங்குவதற்காக செய்யும் செயல்கள் பயனில் செயல்களாய் முடியும். குணங்கள் ஆன்மாவுக்கு ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுதான் ஆன்மாவுடைய சுரூபம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி சொல்லக்கூடாது. ஆன்மாவுக்கு சிவசுரூபம் இயற்கை என்று சொன்னதுனாலே வெண்குணங்களும் ஆன்மாவுக்கு முதலியே சிவனை போலவே இருந்தது என்று அர்த்தம் இல்லை. அப்படி சொன்னா என்ன ஆகும்? வெண்குணங்கள் இருக்கிற பொழுதுதானே இந்த மலம் வந்திருக்கிறது, தடுத்தது. ஒருவேளை இந்த மலத்தடையிலிருந்து நீங்கிய பிறகு முத்தி பெற்ற பிறகும் பழையபடி அந்த மலம் வந்து தடுக்காதா, தடுக்கும் அல்லவா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடும். அப்ப நீங்க செய்யற முயற்சி ஏற்பாடுகள் எல்லாம் பிரயோஜனம் எல்லாம் போயிடுமே. முத்திக்கு செல்லுவதற்காக எடுத்த முயற்சிகள் வீணாக வல்லவா போயிடும், மீண்டும் மலம் வந்து தயக்கும் என்று சொல்ற மாதிரி. கேள்வி மாயாவாத விவகாரங்கள் வருகிற காலத்துல ஏகாந்தவாதிகளிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறாங்க. கேட்கிற போது அவர்களுக்கு அது குறித்து பதில் சொல்ல முடியாத கொஞ்சம் ஜனவேகம் தான். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வேதாந்திகளுக்கு வருகிற பொழுது அவர்கள் கேட்கிறது, மாயை இந்த பிரம்மத்தை எப்பொழுது பற்றியது என்று கேட்பார். மாயை முன்னர் வந்ததா அல்லது பிரம்மத்துக்கு பின்னர் வந்ததா? பிரம்மத்துக்கு மாயை பின்னர் வந்தது என்று சொன்னால் அப்ப முன்னர் மாயை இல்லாமல் பிரம்மம் பிரம்மமாத்தானே இருந்தது. அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு இந்த மாயை வருவாங்க. திரும்பி இந்த பிரம்ம சாட்சா்காரம் இதற்கு ஏற்பட்ட பிற்பாடும் கூட பழையபடி மாயை வந்து இதை கவர்க்காது என்றது என்ன காரணம்? திரும்பவும் மாயை வரலாம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்பார். இந்த கேள்வி வரும்போது கொஞ்சம் சங்கடப்படுவார். அது மாதிரி இங்க பாருங்க கேட்கிறார். மலம் நீங்கிய காலத்து விளங்கினும் மீண்டும் மலத்தால் மறைக்கப்படும் என்றாகி மலம் நீங்குவதற்காக செய்கள் பயனுள்ள செயல்கள் அன்றியும் வெண்குணங்களுள் ஒரு குணம் என்ன தெரியுமா? இயல்பாகவே பாசங்களை நீங்குவது. அப்ப இயல்பாகவே பாசத்தை உடையதாக இருந்து கொண்டிருக்கிற ஆன்மாவை வெண்குணம் உண்டு சொன்னா அந்த வார்த்தைக்கு இடைஞ்சலாம். இயல்பாகவே பாசங்களை நீங்குவது என்பது ஒரு குணமாகவும் அதற்கு மாறான இயல்பாகவே பாசங்களோடு பொருந்துதல் சிறிதும் பொருந்தாமை காண்க. இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமா? வெண்குணம் உடைய சிவம் என்று வெண்குணம் உடைய ஆன்மா என்று உண்டு அப்படின்னு அர்த்தம் உண்டு. வெண்குணமுடைய ஆன்மா ஒன்று இருக்கு, அந்த வெண்குணம் இல்லாத ஆன்மா ஒன்று இருக்கு அப்படின்னு இப்படி அர்த்தம். இலக்கணத்துள் வேற்றுமையின்றி இலக்கியம் இரண்டு கூடல் மிகை. ஆகவே மலம் நீங்கிய இடத்து தன்னோடு பிரிப்பின்றி நிற்கும் சிவத்தின் தன்மை விளங்கி தோன்ற அதுவாய். அதுக்கு முன்னால் அது கிடையாது. மனம் நீங்கிய இடத்து தன்னோடு உடனாய் இருக்கின்ற சிவத்தினுடைய தன்மை அங்கே விளங்கி தோன்றுகிறது. அப்பொழுது சிவத்தினுடைய எண்குணத்தன்மை அந்த உயிருக்கு முதல்லயே இந்த உயிருக்கு உயிரினுடைய குணம்தான் தோன்றுமே தவிர சிவத்தின் குணம் அந்த இடத்திலே தோன்றாது. சிவத்தின் குணங்களே தன்மாற்று விளங்கி தோன்றும் சொன்னா சிவசங்கிராந்தவாதியாக அந்த கொள்கையில் அல்லவா போகிறது. நீங்க சொல்றதை பார்த்தா அப்படின்னு அடுத்த சந்தேகத்தை கிளம்புற. சிவசங்கிராந்தவாதின்னா சிவமாக இந்த உயிரே நின்று விடும். சங்கிராந்தம்னா கலப்புன்னு அர்த்தம். அது சிவசங்கிராந்தவாகும். சிவனோடு கலந்து சிவமாய்விடும். அது சிவ சமவாதம் என்று ஒன்று உண்டு, சிவ சங்கிராந்தவாதம் என்று உண்டு. சிவத்தின் தன்மைகள் ஆன்மாவோடு கலத்தல், அது சிவசங்கிராந்தவாதம். சிவமாகவே இருந்து கொண்டு ஐந்தொழில் முதலில் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தல் என்பது சிவசமவாதம் என்று அது ஒரு. ஆகாது என்னை கண்ணாடியில் முகம் தோன்றுவது போல மனம் நீங்க பெற்ற ஆன்மாவில் திருவருள் தோன்றவே உப்பளத்திலிட்ட பொருள் கட்டு உப்பையாதல் போல
குளத்தில் ஏதாவது வைக்க துரும்பு விரும்பு அதை போய் போட்டதுன்னா என்ன ஆகும்? அதுவும் உப்பாகும். அது மேலும் உப்பை பூசிக்கும். அதை போல ஆன்மா கெட்டு திருவருள் சொரூபமாய் தோன்றுகிறது அப்படின்னு சிவசங்கரந்தவாதம் சொல்லும். அதாவது சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு என்னும் சுருதியின்படி முத்தியிலும் ஆன்மா உண்டு என்பது சைவ சித்தாந்தம். ஆதலால் அது முத்தியில் ஆன்மா இல்லை சிவன்தான் இருக்கிறது என்று சொல்லுகின்ற சிவசங்கரவாதத்துக்கு ஒத்துக்காது. முத்தியிலே ஆன்மாவும் இருக்கிறது, சிவமும் இருக்கிறது. இதுதான் சைவத்தினுடைய கருத்து. முத்தியிலே ஆன்மா இல்லை சிவன்தான் இருக்கிறது, சிவத்திலே ஆன்மா கலந்து விட்டது என்று சொல்லுகின்ற சிவசங்கரவாதத்தை இங்கே சொல்ல முடியாது. அங்கன மாயின் அடுத்த கேள்விதான். இத்தை விளைவித்தல் மலம். முத்தியிலே ஆன்மா உண்டு என்று உண்மை விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணவம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இங்கே எடுத்து வருகிறா. முத்தியிலேயே ஆணவம் இருக்கிறது. இத்தை விளைவித்தல் மலம். சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா. உண்மை விளக்க அச்சுறுதி கூறுதலில் முத்தியில் மலமும் உண்டென்று கொள்ள வருமே. இன்பம் அனுபவிக்கிறது ஆன்மா. அந்த இன்பத்தை ஆன்மா அனுபவிக்கும்படியாக செய்து கொடுப்பது மலம் என்றல்லவா உண்மை விளக்கம் சொல்லுகிறது. அப்ப அதுவும் அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆன்மாவுக்கு இன்பம் தருவதற்கு காரணமாக இருக்கிறது என்று அர்த்தமாகிறது என்றால் இந்த கேள்வி தர்க்கம் நடந்தது. நாங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக செஞ்சுதான் தெரியும் பொழுது வெள்ளவாரனார் எல்லாரும் உட்கார்ந்து இந்த கேள்வி கேட்டாங்க. சாப்பிடுறது கூட எல்லாரும் பிரச்சனை. மனத்தாலாகிய சம்சார சாகரத்தை கடப்பன் என்றது எவ்வாறு பொருந்தும்? மனத்தாலாகிய சம்சார சாகரத்தை கடந்தோட்ட உட்பாடு முத்தியிலேயும் மலம் இருக்கிறது நீங்க பாடி வச்சிருக்கீங்களே, நீ எப்படி பொருந்தும் கேட்டான். மலத்தாலாகிய சம்சார சாகரத்தை கடப்பன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் மலம் இருக்குன்னு என்ன எப்படி முத்தியில வந்திருக்கும் அப்படின்னா எவ்வாறு பொருந்தும்? மல நீக்கம் ஏதுவாக சிவத்தன்மை விளங்கி தோன்றும்னு அர்த்தம். இத்தை விளைவித்தல் மலம்னா இப்ப இறை அனுபவத்தை இந்த உயிர் பெறுவதற்கு காரணமாயிருந்தது மலம். பசி இருந்தது, சாப்பாடு ருசித்து நன்றாக சாப்பிட முடிந்தது. அதுக்கு காரணம் அந்த பசி. ஆனா இப்ப பசி இல்லை, சாப்பிட்டதுனாலே பசி போய்விட்டது. ஆனால் இந்த சாப்பாட்டிலே எனக்கு ருசியையும் ஆர்வத்தையும் உண்டாக்கியது பசி. ஆணவ மலத்தால் பட்ட கஷ்டங்கள்னா அதிலிருந்து எப்பொழுது மீண்டு வருவோம் என்கின்ற எனக்கு உண்டாக்கியது. இந்த இன்பம் எனக்கு ருசிக்கிறது, அதை உண்டாக்கியது அதுதான். ரொம்ப விளக்கு நல்லா காரணம். அவ்வாசிரியரே அதே உண்மை விளக்கத்துல முத்திதனில் சித்தமலம் அற்றார் சென்றுடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதிவிடும் அப்படின்னு சொல்லிருக்காரு. முத்தியினில் சித்தமலம் அற்றார். அப்ப ஆணவ மலம் அற்றவர்கள் தான் முத்தியினில் செறிந்துடுவர் என்று மறை சத்தியமாய் அங்க சத்தியமாக கொண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதுக்கு நீங்க என்ன அர்த்தம் பண்றது? ஆணவ மலம் முத்தியில் இருக்கிறது என்று அர்த்தமில்லை. ஆன்மாவுக்கு சிவபோகத்தை உண்டாக்கி அதை அனுபவிக்கும்படியாக செய்ததற்கு காரணமாயிருந்தது அந்த ஆணவம். ஆணவம் இல்லாத உயிரா இருந்திருக்குமானால் இறைவன் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்குமே. இந்த ஆணவம் இருக்கிறதுனால தானே அதிலிருந்து ஆன்மாவை மீட்பதற்காகத்தானே இறைவன் இவ்வளவு முயற்சிகளையும் பண்ணுகிறான். ஆன்மா எடுக்கிற முயற்சியும் இறைவனுடைய கருணையும் இரண்டும் ஆணவ மலத்தின் காரணமாக ஏற்பட்டது. அதான் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு இந்த ஆணவ மலப்பாடு. இதைத்தான் சொல்லியிருக்கிறார் அவர். எப்படி பாருங்க,
முத்தியிலும் மலம் உண்டு போகும் என மயங்கி இடர்படுவது தவறுகள். முத்தியில் மலம் அறவே நீங்கும், ஆணவ மலம் அறவே நீங்கும். இவருடைய கருத்து சக்தி கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சக்தி கட்டு அங்கேயிருந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. சக்தி கட்டு இருக்குன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. மலம் அறவே நீங்கினும். இப்ப ஆணவ மலம் நித்தம் சொன்னீங்களே, எப்படி சொன்னீங்கன்னாரு, முத்திக்கு சென்ற ஆன்மாவினிடத்திலே அந்த மலம் நீங்கி போனாலும் முத்திக்கு போகாத உயிரிடத்திலே அந்த மனம் இருக்கிறபடியினாலே மனம் நித்தம் என்று சொல்லப்படுது. ஆணவ மலம் என்றது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஆணவ மலம் இல்லை, ஒரே ஆணவ மலம் தான். ஒரு சூரியனுடைய பிரகாசம் பல இடங்களிலேயும் செறிந்திருத்தல் போல ஒரு ஆணவம் தன்னுடைய ஆற்றலால் எல்லா உயிர்களையும் மறைக்கிறது. ஒரே இறைவன் தன்னுடைய அருட்பிரவாகத்தினாலே எல்லா உயிர்களுக்கும் அருளை செய்வது போல இவர் ஒரே ஆணவம் தான். அதனாலே முத்திக்கு போன உயிரை விட்டு ஆணவம் அகன்று போய்விட்டாலும் முத்திக்கு செல்லாத உயிரிடத்துல இன்னும் இருக்கிறதாகினாலே அது எப்பொழுதும் இருக்கிறது நித்தம் என்று சொல்லப்படும். சூரியனுடைய பிரகாசம் எங்கும் அடித்தாலும் கூட வீடு கட்டி கதவை மூடி வைத்து விட்டவன் உள்ளே அந்த சூரியனுடைய வெளிச்சம் பிரவேசிக்கிறார். ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் மற்ற இடங்களில் இருந்து கொண்டு இருக்கிறபடியினாலே அது நித்தம் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல அதை அர்த்தம் பண்ணணும். நெல்லினுக்கு தவிடு உணிகள் அனாதியாகி நெல்லை விட்டு நீங்கும் வகை இந்த நிலை நிகழ்த்தியது. சொல்லியடி துகளற்ற அரிசியின்பால் இல்லை. அரைச்ச அரிசியில உணி இல்லை, தவிடு உணியும் கிடையாது. தொக்கிருந்து மற்றொரு தொழிலிடாவார். திரும்பி அந்த அவரு உணியும் வந்து அந்த அரி மேல ஒட்டிட்டு புதுசா பயிர் விளையாது. தொக்கிருந்து மற்றொரு நெல் தோன்றிடாவார். மெல்ல இவை விடும். இங்க மெல்ல இவைன்னு எல்லாரும் மெல்ல இவை வா மெல்ல இவை விடும். அறவே இவை போல அணுவை மேலும் மலம் உடல் கண்ணம் இவைகளெல்லாம் அனாதி விட்டே நீங்கும். இவைகள் அனாதியாக இருந்தாலும் அடியோடு விட்டு மலம் உடல் கண்ணம் மூன்று நீங்கும். உடல் என்று சொன்னால் மாயை குறிக்கிறவா. கண்மம் மலம் உடல் கண்மம் இவைகள் அனாதியே ஆனாலும் விட்டே நீங்கும். நல்ல சிவ முத்தியுங்கள், நல்ல சிவ முத்தியுங்கள் விட்டே நீங்கும். வெத்தான்மாவை நழுகி நிற்கும். அந்த மூணும் வெத்தான்மாவை நழுகி நிற்கும். கட்டிலே உள்ள சகல ஆன்மாக்களை நழுகி நிற்கும். ஆதலினால் நாசமும் என்று மரம் முற்றிலும் நாசமடைந்ததாக கருதப்படாது. மரம் எப்பொழுதும் இருக்கிறது அர்த்தம். அது முத்திக்கு சென்ற வருடத்தில் இல்லையே தவிர செல்லாத உயிர்களிடத்தில் அவைகள் இருக்கின்றன. ஆகினாலே நித்தம் என்ற வார்த்தைக்கு இடையூறு செய்கின்றன. எண்ணம் சிவஞான சித்தியாரால் ஏகனாகி இறைவனை நிற்ற மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்றதுதானே சிவஞான போகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சக்தி விட்டு நிற்கும்னு புதுசா ஒரு வார்த்தையும் நிகண்டார் அப்படி சொல்லலையே என்றார். மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்று இல்லை அப்படின்ட்டார். அங்கன மாயில் சிவப்பிரகாசத்திலிருந்து ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு சிவப்பிரகாசத்தில் இதுக்கு நேர்மாறா சொல்லியிருக்கிறாரு. ஆராய்ச்சி அழிந்திடும் பாசம் எண்ணில் அது நித்தம் என்று உரைத்தல் வேண்டாம். பாசம் அழிந்திடும் சொன்னால் நித்தம்னு சொல்லக்கூடாது. அழிந்திடாது எண்ணில் பாசம் அழியாது நித்தம் அப்படிதான் இருக்கும் சொன்னா ஞானம் அடைவது கருத வேண்டாம். உயிர் ஞானம் அடைவது சொல்லக்கூடாது. அழிந்திடும் சக்தி பாசம் அழியாது, பாசத்தினுடைய சக்தி அழிந்திடும். நித்தம் அழிந்திடா, அதனுடைய நித்தம் இருக்கிற எப்பொழுதும் உள்ள தன்மை அது அழிந்திடா. ஒளியின் முன் ஏர் அழிந்தோடும் இருளும். ஒளியின் முன்னாலே தன்னுடைய ஆற்றல் அழிகின்றார் இருள், அது நாசம் அடைந்திடா. இருள் இல்லாமல் போயிடுறதில்லை, மிடைந்திடா, நெருக்கல
அடங்கி போச்சு. அது மாதிரி தான் சொல்றார் சிவபிராணத்தில் உமாவி சிவாச்சாரியார். ஆகவே முத்திக்கு சென்ற ஆன்மாவினிடத்திலே மனம் சக்தியோட்டு இருக்கு என்று சொல்றது போல இருக்கே தவிர அடியோடு மனம் போயிடும் என்று சொன்ன மெய்கண்டாருடைய வார்த்தையை அங்கே பார்க்குறேன். சிவஞான சித்தியாரும் சிவஞான போதமும் வேறு விதமாக சொல்ல இந்த சார்பு நூலாகிய சிவபிரகாசத்தில் சக்தி தான் அழிகிறதே தவிர ஆணவம் இருக்கத்தான் செய்கிறது என்பது போல் அல்லவா அவர் சொல்லியிருக்கிறார். அதை விளக்கி எழுதுகிறார். ரத்தனம் செட்டியார் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. ரத்தனம் செட்டியார், பழந்த ரத்தனம் செட்டியார், அவர் கட்டுரையில ஆணவமானது புத்திரையிலும் இருக்கும், ஆனா சக்தியோ அற்று இருக்கும்னு இருக்கார். ஒரு பெரிய கட்டுரை நாம் போட்டிருக்கோம். சில பேர் பசி அறக்கட்டால் ருச்சி தெரியாதாகினாலே பசியும் உடனே கூடவே இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த மலம் கூடவே இருக்கிறபடியினாலே தான் இன்பத்திலே விரைவு ஏற்படுகிறது, ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. புத்தியில ஆணவம் இருக்குமா இல்லையா? இல்லை இல்லை. அதுதான் ஒரு கருத்து சொல்றார், அர்த்தம் சொல்றாரு. சிவபிராணத்தை சொல்லி சக்தி கட்டதுன்னு கொள்ளலாமா அல்லது அடியோட போச்சுன்னு சொல்றதா, என்ன சொல்றீங்க? அவர் உமாவதி சிவாச்சாரியார் அப்படி சொல்லலை அந்த பாட்டுல, அப்படின்னு அந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. ஆணவம் அனாதி நித்தம்ன்றது சந்தேகம் இல்லை. சித்தியார் பிளைனாவே சொல்லியிருக்காரு. அவர் சித்தியார்ல வெத்தான்மாவை நடுங்கி நித்தலை நாசம் நின்றாகும். கட்டுக்குள்ளே இருக்கின்ற உயிர்களை பற்றி நிற்கின்றபடியினாலே ஆணவத்துக்கு நாசம் என்பது எப்பொழுதும் கிடையாது. ரெண்டும் வில்லனும் கதாநாயகன் மாதிரி. ஏதாவது ஒன்று முடிஞ்சா கதை பிடிக்கணும். இங்கே ஆணவம் வர அடியோடு போயிடுதுன்னு சொல்லிட்டா சித்தாந்தத்தை விட்டு வேண்டித்தான். அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த உயிர் புத்தி பெற்றால ஆணவம் இல்லை. வியாபகத்தன்மை இருக்காது. வியாப்தி தானே, வியாபகம் தானே. இன்றைக்கு புதிய விளக்கம் நான் பெற்றேன். எவருக்கும் சுத்தி பெற்ற ஆன்மாவே ஆணவம் இருக்கும், ஆணவத்தினுடைய சக்தி இருக்காது, வலிமை குன்றிய ஆணவம் நான் இது நினைச்சேன். இப்போதான் புதிய கருத்தை நான் பெறேன். அது பின்னால் விளக்குவார் நினைக்கிறேன். இது ரொம்ப அருமையான. நான் புத்தி பெற்ற ஆத்மா நம்ம ஆகும் ஆகலையே, அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாளைக்கு நாளைக்கு இவரு அதாவது இங்க வரதுனால டெலிவம் பண்ணுங்க, வராதுன்னு சொல்லிடுவேன். அது அருமையான ராமசாமியுடைய நூல் செக்கறிவள் இருமாப்புன்னு பேசுறாரு. ராமசாமிகள் தன்னுடைய முடிவான சித்தங்கள் அதை